சொல்லுங்க. ஓகே, இதுதான். ஓகேவா? அடுத்து போலாமா? அவ்வளவுதான். டைப்ஸ் ஆஃப் ஏஐ. இவ்வளவு நேரம் ஏஐயோட வாவ். ஓகே ஓகே, வீடியோ பிளே ஆயிடுச்சு, சாரி. இவ்வளவு நேரம் ஏஐயோட ஒரு பாகமா நம்ம பிடிச்சு பார்த்தோம். ஓகே, இப்ப ஏஐயே பல பாகமா இருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது எப்படி பிடிக்கிறாங்கன்னா, அதோட யோசிக்கிறதுன்னு வச்சு அது எப்படி எப்படிலாம் இன்டராக்ட் ஆகுது, என்னென்னலாம் பண்ண முடியும்ன்றத வச்சுதான் பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏஎன்ஐ, ஆர்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். ஆர் இது வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா வீக் ஏஐன்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஓகே, ஆர்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா, அதெல்லாம் ஒரே பேசிக்கலி ஒரு டாஸ்க் தான் அதால பர்ஃபார்மே பண்ண முடியும். அதால அதுக்கு மேலாம் பெருசா எதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ உங்க மொபைல் ஃபோன் இருக்கு. உங்க மொபைல் ஃபோன்ல ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு வீக் ஏஐக்கான எக்ஸாம்பிள். அது என்ன பண்ணுது, அதோட ஒரே வேலை ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணும், அது நீயானு கண்டுபிடிக்கும். இதுதான் ஏஎன்ஐன்னு சொல்லுவாங்க. வீக் இன்டெலிஜென்ஸ், இதுதான் வீக் ஏஐ. இப்போ ஏஜிஐ, இப்போ நம்ம இப்போ நம்ம 2026 எந்த ஃபேஸ்ல இருக்குன்னா, ஏஜிஐக்கோ ஏஎஸ்ஐக்கும் நடுவில். கரெக்ட், ஏஜிஐக்கும் ஏஎஸ்ஐக்கும் நடுவில் இருக்கும். ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸால மல்டிபிள் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா ஒரு ஹியூமனால என்னென்ன பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அததான் ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ண முடியும். பட் ஆனா 100% ஹியூமன் பண்ற அளவுக்கு பண்ண முடியாது. அதுதான் ஏஜிஐ. இப்போ வந்து சாட் ஜிபிடி, ஜெமினை, கிளாடு, இதுகிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லும். கரெக்டா? இப்போ வந்து நீங்க இமேஜை கொடுத்து இது என்ன இமேஜ்னாலும் பதில் சொல்லும். நீங்க எனக்கு மேத் ஏதாவது சால்வ் பண்ணா சால்வ் பண்ணும், பாட்டு பாடினா பாடம், எல்லாமே பண்ணும். அது ஏஜி. அது ஒரு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணும். ஆனா ஹியூமன் அளவுக்கு எல்லா டாஸ்க்கும் பண்ணணும்னா கிடையாது. ஹியூமனால ஓட முடியும், அதால ஓட முடியுமா? முடியாது. ஹியூமனால பாடம் ஏஜிஐயால பாட்டு கொடுக்க முடியும், ஆனா அதால ராகத்தோட பாட முடியாது. அதுக்குன்னு தனி மாடல் இருக்குன்னு சொல்லுவீங்க, கரெக்ட். பட் ஆனா இருக்கிற எல்லா ஆல்மோஸ்ட் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க அதை பாட்டு எழுத சொன்னா பாட்டு எழுதி தான் தருமே தவிர பாடாது. ஆனா ஹியூமனால பாட முடியும். இன்னொன்னு, ஹியூமனுக்கு தெரியும் நான் ஒரு ஹியூமன். ஆனா வந்து சாட் ஜிபிடி அதை போய் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சாட் ஜிபிடின்னு தெரியாது. அது வந்து ட்ரெயின் ஆன டேட்டா வச்சுதான் சொல்லுமே தவிர அதுக்கு அந்த ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் கிடையாது. அதுதான் ஏஜிஐ. ஏஎஸ்ஐக்கு வரும். ஏஎஸ்ஐயோட பெரிய எக்ஸாம்பிள் நீங்க வந்து 2012 ஒரு படம் பார்த்துருப்பீங்க, இந்திரன். அதுல வர சிட்டின்ற ரோபோட்ல, அதுதான் ஏஎஸ்ஐ. அதுல வசீகரனே சொல்லுவாரு, இதால பாட முடியும், ஆட முடியும், ஒரு மனிதனால 100 மனிதனோட ஆற்றல் சக்தி இதுகிட்ட எடுத்துருவாங்க தெரியுமா, அதுதான் ஏஎஸ்ஐ. அதால எல்லா டாஸ்கையும் பண்ண முடியும், ஹியூமனோட பெட்டராகவே பண்ண முடியும் எல்லா டாஸ்கையும். அதுக்கு நம்ம இன்னும் போல, அதுக்கு இன்னும் பல வருஷங்கள் இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? ஒரு பேரை அழிக்கிற சக்தியை கொடுக்குறேன். அதுவும் பண்ணலாம். பாருங்கடா அந்த கோர்ஸ். அஜய் வாசு அதனால மூடி விட்டுருடா. ஓகே, இதுவே இந்த லட்சத்துல இருக்கு. நாளைக்கு நான் எடுக்க போறது என்னமோ, நான் என்ன அதை பார்க்க கூட இல்ல. எனக்கு சிரிப்பு. நாளைக்கே பாரு, நாளைக்கு வந்து 3 எடுத்துலான் இருக்கோம். நானும் அஜய் டான் 3 பேர் தான் சேர்த்து ஒரே மீட்டிங்ல எடுத்துலான் இருக்கோம். பாடுறதே சத்தியமா எடுக்க ஒண்ணுமே இல்லடா. பண்ற சிரிப்பு வந்து அடிக்க எடுக்கும் போது அதனாலே கொஞ்சம் கஷ்டமா எடுக்கணும்னு வேணே தமிழ்ல பேசிட்டு இருக்கேன்டா. என்னடா 11வது இத பார்த்தா உனக்கு அவன் இதுக்கு மேல பேசுறான்டா அதுல எடுக்கிறவன். சத்தியமா நான் வீடியோ பாக்கலடா. ஒரு கட்டத்துல சிரிப்பா பேசுறான். ப்ளே பண்ணி என்ன பேசுறான் பாப்போம். பாரு, எனக்கு ஆடியோ கேட்கல. ஆடியோவோட ஷேர் பண்ணுங்க நினைக்கிறேன். ஆமாடா, நான் பண்ணலடா. சரி, நீங்க அப்புறமா அதை கேட்டு பாருங்களேன். அது கேட்கறதே டைம் வேஸ்ட். நான் கேட்டா நான் பேசுறது நீங்க உங்களுக்கே தெரியும் எல்லாமே. இப்போ வந்து சில விஷயங்கள் ஞாபகம் வரலாம், படிச்சது 2 விஷயம் மறந்துருக்கலாம், அவ்வளவுதான். அதனாலதான் நான் கொஞ்சம் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறேன், டக்கு டக்கு டக்கு. ஓகே, அப்படியே சொல்லணும். நான் இதை சொல்லிடுறேன். இல்ல, நான் சொல்றேன், பிரச்சனை இல்ல. லெஸ் கோடு. ஏன்னா திடீர்னு நான் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்க சொல்லலாம், அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா? லெஸ் கோட், அதாவது இப்போ நீங்க ஜாவா, C++,
இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எடுத்தீங்கன்னா நிறைய பாய்லர் பிளேட் கோட் இருக்கு. மெத்தட் டிக்ளேர் பண்ணி, கிளாஸ் டிக்ளேர் பண்ணி, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் டிக்ளேர் பண்ணி, அப்பா இவ்வளவோ இருக்கு. ஆனா பைத்தான்ல அந்த எந்த தலைவலியும் இல்லை. டைரக்டா ஒரு சில லைன்லயும் நீங்க பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாத்துக்கும் ஏபிஐ, ப்ரீ பில்ட் லைப்ரரிஸ், அதான் ஏபிஐ எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொன்னேமா. சைக்கிட்ல, டென்சர்ஃப்ளோ, தியானோ, சைபை, நம்பை, என்எல்டிகே, ஒரு பிரச்சனைக்கும் ஒரு லைப்ரரி இருக்கு. ஜாவாலாம் அப்படி கிடையாது, C++லயும் அப்படி கிடையாது. பைத்தானுக்கு எக்ஸ்டென்சிவா இருக்கு லைப்ரரிஸ் நிறைய. பைத்தான் வாழ்றதே லைப்ரரி வச்சுதான். லைப்ரரி இல்லைன்னா பைத்தான் இல்லை. ஓகே, ஈஸ் ஆஃப் லேர்னிங். பைத்தான் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு ஜாவா, C++. பிகாஸ் உங்களுக்கு வந்து என்ன டேட்டா டைப் டெஃபினிஷன் இல்லை, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் ஆர் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸா போடணுமான்னு இல்லை, கிளாஸஸ் இருக்கு ஆரம்பத்தில் தெரியணும்னு அவசியம் இல்லை, இந்த எந்த தலைவலியும் இல்லை, இல்லை பாயிண்டர்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. C++ கிட்ட போனா, இல்லை சி கிட்ட போனா இது டைனமிக் மெமரி அலோகேஷன், அந்த எந்த தலைவலியும் இல்லை. ஈஸியாக கற்றுக்கலாம் பைத்தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். கரெக்ட், பைத்தானால எந்த பிளாட்ஃபார்ம்லயும் ரன் ஆக முடியும். அது எப்படின்னு கேட்காதீங்க, பட் ஆனா அது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். ஓகே, மேசிவ் கம்யூனிட்டி சப்போர்ட். பைத்தானுக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் பயங்கரமா இருக்கு. இப்போ கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா பைத்தான் புதுசு புதுசா வெர்ஷன் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆனா ஸ்டேபிள் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம், which is 3.11 ஐ கெஸ். ஓகே, என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்னு பார்க்க போறோம். இவன் தொல்லை அதுக்கு மேல தாங்க முடியல. தயவு செஞ்சு இவன்ட்ட கத்துக்கோங்க, நீங்க என்கிட்ட கத்துக்கிறது. அவன் டைலாக் கூட எனக்கு அப்படியே மனப்படமா சொல்லுவேன். If you are learning Python in manual day 2026, பாருங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நல்ல கோர்ஸ் இருக்கு, ஏன்டா வந்து கத்துக்கிறீங்க? இல்ல டீபக்கிங் while you are building web apps, while you are famous, right? இந்த மாதிரி ஞாபகம் இருக்குடா. பாருங்க, இதை போய் கத்துக்கோங்க. ஏன் என்கிட்ட இதெல்லாம் வச்சு ஓகேங்க. பொறுமையா பைத்தான் பேக்கேஜஸ் பைத்தானோட இவ்வளவு. ஆனா நம்ம பைத்தான் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம், ஏஐனா என்னன்னு பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். எங்க ஆரம்பிச்சோம்? இடிஎல் ஆரம்பிச்சு, வேர் ஹவுஸ், பிசினஸ், டேட்டா மார்ட் லேயர்ல இருந்து பிஐ கூடயே பிஏல இருந்து எம்எல், டிஎல், ஏஜிஐ, ஏஎஸ்ஐ, அதை முடிச்சுட்டு பைத்தான் ஏன் எடுத்தோம்னு பார்த்தோம், ஏயோட டிமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் பில்ட் பண்ண உங்களுக்கு ஒரு லைப்ரரி தேவை. அந்த லைப்ரரிஸ் தான் இப்போ ஒன்றா பாருங்க. நம்பர் 1 டென்சர்ஃப்ளோ. டென்சர்ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட் யார் டெவலப் பண்ணானா? பைத்தான் சாரி கூகுள் வித் பிரெயின் டீம் யாருன்னு எனக்கு தெரியல. சொன்னாங்க கூகுள் லெட் பை ஆண்ட்ரூ என்ஜி. அப்படியா? ஆமா, அதனாலதான் ஒரு கோர்ஸ்ல அவர் வந்து டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்றாரு. ஆமா, அதனாலதான் அவரு டெவலப் பண்ணாதான் அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஓகே, மெயினா டென்சர்ஃப்ளோ வந்து கூகுளால் டெவலப் பண்ணி பிரெயின் டீமோ சேர்ந்து பண்ணாங்க. இது வந்து ப்ராப்பர்லி யூஸ்டு இன் ரைட்டிங் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். இது நான் தப்புன்னு சொல்லுவேன். மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கு சைக்கிட் லேர்ன் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சைக்கிட் லேர்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க. டென்சர்ஃப்ளோ வந்து டீப் லேர்னிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அப்படிதான் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இங்க இந்த ஸ்லைட்ல இப்படி போட்டிருக்கு, எனக்கு ஏன் தெரியல. ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிக் ஆபரேஷன்ஸ் வித் நம்பர்ஸ் அண்ட் சிஎஸ்வி டேட்டானா சைக்கிட் லேர்னே பெஸ்ட். ஏன்னா அதுலயே ஏகப்பட்ட சிம்பிளான விஷயங்கள்லாம் நீ சைக்கிள் லேர்ன்ல, சிம்பிளான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் இல்ல மிஷின் லேர்னிங் அல்காரிதம் மெயினா அன்சூப்பர்வைஸ்லாம் சூப்பரா இருக்கு சைக்கிள் லேர்ன்ல. அதெல்லாம் நீங்க சைக்கிள் லேர்னே போகலாம். டென்சர்ஃப்ளோ பேசிக்கலி டீப் லேர்னிங் பில்ட் பண்ணதான். எதை வச்சு ஒர்க் பண்ணா? டென்சர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம். டென்சர்னா என்னன்னு ஆதி உங்களுக்கு நாளைக்கு எடுப்போம், அதுல கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டோம் சைக்கிள் லேர்னுக்கு. இதுல ஃபீச்சர்ஸ் ஆஃப் சைக்கிள் கிராஸ் வேலிடேஷன் அன்சூப்பர் அதெல்லாம் இல்லைங்க, நிறைய இருக்கு ஃபீச்சர்ஸ். சைக்கிள் ப்ரீ ப்ராசஸிங்னே தனியா ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல அவ்வளோ ஒரு லைப்ரரி ஒரு பேக்கேஜ் இருக்கு, அதுல அவ்வளோ கிளாஸஸ் இருக்கு. இதை மட்டும் தான் இங்க போட்டிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஓகே, சைக்கிள் லேர்ன் வந்து ஒரு பைத்தான் லைப்ரரி. அது வந்து நம்பையும் சைப்பையும் யூஸ் பண்ணும். இதுலதான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கிளாசிக்கல் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ், அன்சூப்பரைஸ் மற்றும் சூப்பரைஸ் மாடல்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷூர் அபௌட் தட். பட் ஆனா சூப்பரைஸ் மாடல்ஸ் உங்க சைக்கிள் லேர்ன்லயே ப்ரீ பில்ட்டா இருக்கு. நீங்க இப்போ சிம்பிளா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க, இப்போ காக்னிசன்ட் என்பிஎன்கே நீங்க சும்மா ஒரு எம்எல் மாடல் பண்ணும் இல்ல ஏதாவது கணக்கு காட்டணும்னா நீங்க சைக்கிள் லேர்னிங் யூஸ் பண்ணலாம். நீங்க டீப் லேர்னிங் தான் பண்ணணும், ஆகும் பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெயினா ப்ரீ ப்ராசஸிங்க்கு சைக்கிட் லேர்ன்ல தான் நல்ல எக்ஸ்டென்சிவான ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஃப்ரம் எஸ்கேல் லேர்ன் ப்ரீ ப்ராசஸிங்
ப்ரீ ப்ராசஸிங் ஃபைலுக்குள்ள அவ்வளோ கிளாஸஸ் இருக்கு, அவ்வளோ யூட்டிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு ப்ரீ ப்ராசஸ் பண்ண. ஒன் ஹாட் என்கோடர், கேட்டகரிக்கல் என்கோடரு, ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரு, நார்மலைசேஷனுக்கு இருக்கு. அடுத்து லேபிள் என்கோடிங்க்கு இருக்கு. காலம் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இருக்கு. டைரக்டா அதை காலம் யூஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பண்றதுக்கான வந்து மெத்தட்ஸே பைப்லைன் மூலமா ஒன்று பண்ண இருக்கு. முடியும். உங்களுக்கு உங்க டேட்டாவை ஒரு பைப்லைன்ல அனுப்பணும்னா நீங்க மொத்தமா எல்லாத்தையும் வந்து கடைசியில பைப்லைன்ற ஒரு இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கூட நீங்க வந்து அதுல ஃபிட் பண்ணிக்கலாம் உங்க டேட்டாவை. அவ்வளோ இது இருக்கு யூட்டிலிட்டி சைக்கிள் லேர்ன் கூட. என்ன கேட்டா நீங்க வந்து சைக்கிள் லேர்ன்ல கோட் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். முடிஞ்சா நீங்க வந்து இந்த காக்னிசன்ட் ப்ரிப்பேர் பண்ற டைம்ல லைட்டா சைக்கிள் லேர்ன் பாத்துக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து டென்சர் ஃப்ளோ தெரியல, பைடார்ச் தெரியல, அது கூட பிரச்சனை இல்லை. சைக்கிள் லேர்ன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த வரும் காலத்துல. ஏன்னா பயங்கரமா இதுல நிறைய ப்ரீ ப்ராசஸிங் ஃபேஸ் இருக்கு, பைப்லைன் பில்ட் பண்ண அதை வச்சு. அதனால கத்துக்கோங்க, நல்லது. இது பேசிக்கலி கிளாசிக்கல் எம்எல் அல்காரிதம்ஸ் பில்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. நம்பை. நம்பையோட ஃபுல் ஃபார்மே நியூமரிக்கல் பைத்தான். நம்பைனா என்னன்னா, இட் இஸ் a process of storing homogeneous data into a array. அதுதான் வந்து நம்பை. இது ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, நம்பைன்ற ஒரு டேட்டா டைப்பை வச்சு நீங்க வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம் கம்பேர்ட் டு பிரிமிட்டிவ் பைத்தான் டேட்டா டைப்ஸ் கம்பேர் பண்ணலாம். ஏன் பைத்தானோட பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் லைக் லிஸ்ட்ல எல்லாம் உங்களால பண்ண முடியலன்னா, லிஸ்ட் கேன் ஹோல்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்க வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா, பைத்தான் ஒரு வாட்டியும் ஆப்ஜெக்ட் செக் பண்ணும், என்ன டைப்னு உள்ள போய் செக் பண்ணி பார்க்கணும், டைம் ஆகும் ஆப்ரேட் ஆகும். ஆனா நம்பை அப்படி இல்லை. நீங்க நம்பை கிரியேட் பண்ணும் போதே என்ன டேட்டா டைப்னு கடைசியில ஒரு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்க இன்டர்பிரட்டருக்கு தெரிஞ்சிடும் இந்த நம்பை அரே வந்து இந்த டேட்டா டைப்பு. ஸோ அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும் இதை கம்பேர் பண்ணலாம், நார்மல் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணலாம். இதனாலதான் நீங்க நம்பை யூஸ் பண்ணணும் லிஸ்ட்டுக்கு பதிலாக. இது ஒரு கொஸ்டினா கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணலாம். வை வி ஆர் யூசிங் நம்பை இன்ஸ்டெட் ஆஃப் லிஸ்ட்ஸ் இன் மெஷின் லேர்னிங்னா, நம்பை கண்டெய்ன்ஸ் ஹோமோஜீனியஸ் டேட்டா. ஸோ ஃபார் இன்டர்பிரட்டர் இட் இஸ் ஈஸி டு work in NumPy because the data is homogeneous. It doesn't have the work to compare each data and find its data type, rather than having it as a list. அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இதுதான் NumPy. தியானோ. தியானோலாம் ஆட் வேற. பிரேவ்ல பாடுறா, அதெல்லாம் பிரேவ்ல ஆட் வராது. அஜய் வாக்கஸ் இது ஓட்ரா, ஏன்டா அது வேற வச்சிட்டு இருக்கு? இத பார்த்தது நல்லா இருந்துச்சு. ஓகே. தியானோன்றதும் லைக் ஒரு மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் தான் வச்சுக்கோங்க பைத்தான்ல. ஆனா மெயினா தியானோ ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, தியானோல ஜிபியூ இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் அதை கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், அந்த ஞாபகம் இருக்கு, அதனால உங்களுக்கு சொல்றேன். அது இல்லாம உங்களுக்கு மல்டி டைமென்ஷனல் அரேஸ்லாம் கம்பேர்ட் டு நம்பை, இங்க மல்டி டைமென்ஷனல் அரேஸ்லாம் இங்க நீங்க தியானோல பண்றதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா கால்குலேட் ஆகும். தியானோல இருக்கிற யூட்டிலிட்டிஸ் அது ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணும். இது மெயின் தியானோ ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, ஜிபி ஆக்சலரேஷன் ஒரு கீவேர்டை தான் நீங்க கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க ஏன் தியானோ யூஸ் பண்ணணும்னா, இப்ப நீங்க வெறும் பேஸ் நம்பை வச்சு பேக்வர்ட் ப்ரொபகேஷன்லாம் பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஒரு செயின் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனையும் நீங்களே எழுதணும், விச் இஸ் டைம் கன்சியூமிங். ஏன்னா நம்பைல நீங்களே ஆப்ரேட் பண்ணி பண்றீங்க, நீங்க ஒன்றும் பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்டோ பெரிய டெவலப்பரோ கிடையாது. பட் இன் கேஸ் ஆஃப் தியானோக்குள்ள ஆல்ரெடி இன்பில்டா பேக் ப்ரொபகேஷனுக்குலாம் வந்து அல்காரிதம்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க, அதே சமயம் அது நல்ல ஹைலி ஆப்டிமைஸ்டா எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க தியானோ யூஸ் பண்றப்போ உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு நம்பைல நீங்க பில்ட் பண்றதுக்கு. இன்னொன்னு, லேர்னிங் கர்வ் ஈஸியா இருக்கும். நம்பைல நீங்களே ஸ்கிராட்ச்ல எல்லா மாடலையும் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம், நீங்க அதுக்கு ஸ்டாட்ஸ்ல பயங்கரமா இருக்கும். ஆனா தியானோ இந்த சைக்கிட்ல இந்த டென்சர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை. நீங்க வந்து ஓரளவு உங்களுக்கு பேஸ் லெவல் நாலேஜ் இருந்தா போல நீங்க மாடல் பில்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது போகும் கெராஸ். கெராஸ்ன்றது ஒரு டீப் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் தான். நியூரல் நெட்வொர்க் வந்து முதல்ல எப்படி பில்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்கிராட்ச்ல இருந்து பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து கெராஸ்ன்ற ஒரு மாடியூல டெவலப் பண்ணுவாங்க. இது ஏன் டெவலப் பண்ணாங்கன்னா, அதான் ஃபர்ஸ்ட் விஷயம், நம்பைல போனா ஸ்லோவா இருக்கும், அதை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி இங்க இது பண்ணிக்கலாம், லைக் அதை இன்னும் ஃபாஸ்டர் ஆக்கிக்கலாம்.
அடுத்து நியூரல் நெட்வொர்க் பில்ட் பண்றதுக்கு இது யூஸ் பண்றாங்க. இங்கேயே போட்டுருக்கு பாருங்க, ஜிபியூ சிபியூ ரெண்டுலயும் ரன் ஆகும். இன்னொன்னு இதுக்கு கம்ப்ளீட்லி பைத்தான் பேஸ்ட். அதாவது என்ன சொன்னாங்கன்னா பின்னாடி C++ல எதுவும் போட் பண்ணி பைத்தான் வச்சே பண்ண ஒரு மாடியூல் தான் கெராஸ். அதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். நிமிஷம் தண்ணி குடிச்சிருக்கேன். implementation also provides கிட்டத்தட்ட ராட்டா தானே இருக்கு. நீ பாக்க நான் சொன்னேனா எனக்கு எடுக்க கூட விருப்பம் இல்லை. தெளிவா முச்சிரு. இன்னும் கடைசியா வேற என்ன இருக்கு கேராஸ்க்கு அப்புறம்? ஃபைட் ஆப்ஸ் இருக்கா? இது எடுக்கிறேன். ஃபைட் ஆச்சே அவன் குடுக்கலடா மாடியூல். அதான்டா சிரிப்பா இருக்கு. இவனே ஒரு மாதிரியா எடுக்கிறான்டா. நீ அவன் எடுக்கிறது அப்புறமா ஃப்ரீயா இருந்தா கேளுங்க. அப்படியே ராட்டா எடுக்கிறான். ரொம்ப அப்படியே ஏதோ நோட்ல எழுதி வச்சு படிக்கிற மாதிரி படிக்கிறான். சாரி, இதை மாதிரி பாரு. கெராஸ் வந்து ஏபிஐ ஆல்ரெடி இருக்கும். அந்த ஏபிஐ கால் பண்ணி நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும். உங்களுக்கே தெரியும். நான் பெருசா சொல்ல என்எல்டிகே நம்ம வந்து என்எல்பி பத்தி எல்லாம் பார்த்தோம். பட் பைத்தான்ல என்எல்பி பில்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை? என்எல்டிகே பில்ட் தேவை. இப்போ என்எல்டிகே வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பில்ட் பண்ணதை வச்சு நான் வந்து ஒரு இமெயில் ஸ்பேம் கிளாசிபிகேஷன் மாடல் பில்ட் பண்ணிட்டேன் முன்னாடி. அப்போ வந்து என்எல்பில ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸ்டாப் வேர்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். தேவையில்லாத வேர்டு தான். இது வந்து பெருசா மீனிங் கொடுத்தா இட்டு வாசு ஆண்டு நமக்கு வந்து மெயின் கான்டெக்ட் தான் புரியணும். இந்த கான்டெக்ட்லாம் நமக்கு தேவையில்லை. இட்டு வாசு ஆண்ட் எல்லாம். ஸோ இதெல்லாம் தூக்குறதுக்கு வேர்ட் கார்பஸ்னு ஒரு மாடல், ஸ்டாப் வேர்ட் கார்பஸ்னு ஒன்று இருக்கும் என்எல்டிகேல. அதை இம்போர்ட் பண்ணி அதை வச்சுட்டு எனக்கு எல்லா பேக் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாத வேர்டா இருந்தா மட்டும் எனக்கு என்கோட் பண்ணுன்னு சொல்லி கோட் பண்ணேன். அதுல வந்து இஃப் வேர்டு நாட் இன் ஸ்டாப் வேர்டு டாட் கார்பஸ் அப்படின்னு போட்டோன்னா அந்த வேர்டு அந்த ஸ்டாப் வேர்டா இல்லைன்னா எனக்கு இந்த வேர்டை வந்து நீ என்கோட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட மாடல் பேக் ஆஃப் வேர்ட் கிரியேட் பண்றப்ப நான் வந்து பில்ட் பண்ணேன். அதுக்கு தான் என்எல்டிகே யூஸ் பண்ணேன். அது தவிர பெருசா நான் யூஸ் பண்ணது இல்லை என்எல்டிகே. ஏன்னா அதுதான் யூஸ் பண்ணேன். ஸோ ஓகே, ஸ்டடி நேச்சுரல் லாங்குவேஜ் டெஸ்ட் அனாலிசிஸ், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், இது உங்களுக்கே தெரியும். ஓப்பன் சோர்ஸ் பைத்தான் லைப்ரரி ஃபார் என்எல்பி. என்எல்பிக்கு மெயினா எது யூஸ் பண்ணாங்கன்னா என்எல்டிகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் யூஸ் டெக்ஸ்ட் மைனிங், டெக்ஸ்ட் அனாலிசிஸ், டெக்ஸ்ட் ப்ராசஸிங், டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் தான். அவ்வளோதான். இப்போ கோட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகுமா? இது வந்து அவன் ஏதோ வெரி குட் பண்றான். எம்என்எஸ்டி டேட்டா செட் எடுக்கிறான். நீ பண்ணி எடுத்து போட்டேன். போட்டான், எல்லாத்தையும் போட்டான். நான் சொல்லி தரேன். டென்சர்ஃப்ளோ பார்த்தோம். டென்சர்ஃப்ளோ டீப் லேர்னிங் பில்ட் பண்றதுக்கு ஒரு மாடியூல். நம்பை வந்து அதான் நியூமரிக்கல் பைத்தான். அது எதுக்குன்னா வந்து ஒரு லிஸ்ட் யூஸ் பண்றதுக்கு நீங்க நம்பை யூஸ் பண்ணா ஹோமோஜெனியஸ் டேட்டா ஃபாஸ்டரா நீங்க ஆக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். மேட்ப்ளாட்லிப் அவன் சொல்லவே இல்லை. நானே சொல்றேன் என்னன்னு. நீங்க எல்லாம் ப்ராசஸ் பண்ணீங்க, அதை விஷுவலைஸ் பண்ணோம், கிராஃப்ல போட்டுக்கோங்க. மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணலாம். வார்னிங்ஸ் வந்து இது ஏதோ எனக்கே தெரியல. அதாவது வார்னிங் நீங்க ஏதாவது ஜென்ரேட் பண்ணோம்னா அதுக்கு வார்னிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டென்சர்ஃப்ளோ டாட் கெராஸ் டாட் டேட்டா செட்ஸ், இதுக்குள்ளதான் நம்ம மினிஸ் டேட்டாவே இருக்கு. அதனால அதை நம்ம டவுன்லோட் பண்றதுக்காக இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கெராஸ்ல யூட்டில்ஸ் ஒன்று இருக்கு. இதுல வந்து ப்ரீ ப்ராசஸிங் தேவைப்படுற டூல்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து 2 கேட்டகரிக்கல் ஒன் ஹாட் என்கோடிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். கேட்டகரிக்கு ஒன் ஹாட் என்கோடிங் வந்ததுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். திருப்பி தண்ணி குடிச்சுக்கிறேன். வந்து இதுக்கு பதிலாக நீங்க வந்து சைக்கிட்லர்ல ஒன் ஹாட் என்கோடர்னே ஒன்று ப்ரீ ப்ராசஸிங் குள்ள ஒன்று இருக்கும். அதை நீங்க டைரக்டா யூஸ் பண்ணி டூஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பை அடையவா வந்துடும். அதை நீங்க திருப்பி பேண்டாஸ் யூஸ் பண்ணி ஹாரிசான்டலா கன்கேட் பண்ணி உங்க டேட்டால போட்டுக்கலாம். இது ஒரு ப்ராசஸ். அதுவே உங்களுக்கு பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள போட்டு காலம் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள போட்டு நீங்க அதை பண்ணிக்கலாம். அந்த அஜய் எடுப்பான்னு நீங்க சைக்கிள்ல இருந்துச்சு.
எனக்கு தெரியல அந்த கோர்ஸ்ல என்ன இருக்குன்னு. ஓகே, சீக்வன்ஷியல்னா என்னன்னா, நீங்க இப்போ ஒரு மாடல் கிரியேட் பண்ண போறீங்கன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து வெர்டிகலா ஸ்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் சீக்வன்ஷியல். லைக் இதுக்கு அடுத்து இங்க போகணும், இதுக்கு அடுத்து இங்க போகணும் அப்படின்னு நம்ம ஒரு லேயர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வைக்கிறோம். இங்கிலீஷ் இன்டர்பிரிட்டேஷன் சொல்றேன். இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும் தெரியல. சீக்வன்ஷியல் ஐ கெஸ் ஒரு டேட்டா இருக்கும், அதை கலெக்ட் பண்ணி அடுத்த லேயர் அனுப்புறது. அது இல்லாம ஆட்டோமேட்டிக் டிஃபரன்சியேஷன், அதாவது பேக் ப்ரொபகேஷன் பண்றதும் இந்த சீக்வன்ஷியல் லேயர் தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை கெஸ் அபவுட் சீக்வன்ஷியல். ஓகேவா? ஆனா நீங்க சீக்வன்ஷியல்னா என்னன்னு பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா உங்க லேயர்ஸ் எல்லாம் வைக்கிற ஒரு இடம், அவ்வளவுதான் சீக்வன்ஷியல். ஓகே, ஃபிளாட்டன் அண்ட் டென்ஸ் இது வந்து லேயர்ஸ். ஃபிளாட்டன் லேயர் வந்து உங்க வர அவுட்புட்டை ஒண்டி அடையாவ ஃபிளாட்டன் பண்ணிடும். டென்ஸ்ன்ற லேயர் வந்து ஒரு நார்மல் ஒரு நார்மல் ஏஎன்என் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் லேயர், ஒரு பர்செப்ட்ரான் லேயர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்ன அவ்வளவுதான். ஓகே, load and visualize data. Xtrain ytrain xtest ytest equal to minus.load data. ஏன் இங்க நம்ம டியூபிள் போட்டுக்கோனா, இங்க நம்ம பேக் அந்த மாதிரி நம்ம கரெக்டா பேக் பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன டைமென்ஷன்ல வரும்னு தெரியல. ஆனா நம்ம வந்து எக்ஸ்டைன் ytrain ytestன்னு நம்ம பேக் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 2 டியூபிளா வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஹோல் டியூபிள், அதுக்குள்ள 2 டியூபிள், அந்த 2 டியூபிள்குள்ள 2 அரேஸா வரும். லைக் இது ஒரு நம்பை அடையவா வரும், இது ஒரு நம்பை அடையவா வரும், இது ஒரு நம்பை அடையவா வரும், இது ஒரு நம்பை அடையவா வரும். அதனால நம்ம இந்த மாதிரி போட்டு அன்பேக் பண்ணி பேக் பண்ணிக்கிறோம். ஷேப் எல்லாம் பாக்குறோம். பிளாட் டாட் ஃபிகர், ஃபிகர்ன்றது நம்ம அந்த பேப்பர் லே அவுட் போடுறது. ஐஎம் ஷோ இது வந்து இமேஜ் ஷோன்னு நினைக்கிறேன். கரெக்ட், இமேஜ் ஷோ. எக்ஸ்ட்ரைன் 8000 8000 அந்த டேட்டா செட்டோட அந்த ஒரு ரோவோட லென்த்ன்னு நினைக்கிறேன். அதான் எக்ஸ்ட்ரைன் ஆஃப் 8000. சி மேப் கிரேனா கலர் மேப் வந்து கிரேவா போடு. இது வந்து டைட்டில் சாம்பிள் லேபிள் ஆஃப் ytrain ஆஃப் 8000. சாரி, 8000th டேட்டா இது. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். இது ரோ இல்ல, கரெக்ட். ரோ காலம், கரெக்ட். இது ரோ கமா இது காலம். நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி 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 கைஸ். இது வந்து 8000th ரோ. பாட்டு மட்டும் கொடுத்துருக்கான். அதான் அந்த இது தந்திருக்கேன், இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன். அதான் சாரி சார், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி வரும்ல 1K கமா இது வந்தா இது காலம், இது ரோ இது காலம். ஓகே, இது விடுங்க. சாம்பிள் லேபிள் பிளாட் டாட் ஆக்சிஸ் ஆஃப் ஆக்சிஸ் இங்க போடுறது தேவையில்லைன்னா ஆஃப் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். பிளாட் டாட் ஷோனா இங்க வந்துடும். இங்க பாருங்க, சாம்பிள் லேபிள் 0 0 மினிட் டேட்டா எப்படி இருக்கு, 0. ரீஷேப் பண்ற. அடுத்து இங்க ஏன் ரீஷேப் பண்றேன், நம்ம கிரே ஸ்கேல்னு வரப்ப சேனல் நமக்கு 3 இருக்காது, 1 தான் வரும். ஸோ நான் இங்கேயே ரீஷேப் பண்றப்பயே நான் ஸ்லைசிங் பண்ணி எனக்கு தேவையான ரோஸ் எடுத்துக்கிறேன். இங்க நான் 60,000 ரோஸ் எடுத்துக்கிறேன், இங்க 10,000 ரோஸ் எடுத்துக்கிறேன். என்னோட ஒரு ஒரு இமேஜோட பிக்சல் சைஸ் வந்து 28,28 இருக்கணும். ஸோ ஹைட் 28 வித் 28, ஹைட் 28 வித் 28, கமா சேனல் 1 சேனல் 1. இதெல்லாம் நம்ம ரீஷேப் பண்ணிக்கிறோம் டேட்டாவை. அடுத்து நார்மலைசேஷன். நார்மலைசேஷன்னா உங்க டேட்டா செட் ஒரு ரேஞ்சில் இருக்கும். அந்த ரேஞ்ச் வந்து இப்போ நியூரல் நெட்வொர்க்கால ரொம்ப பயங்கரமான ரேஞ்சஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை ஆகும்னா கம்ப்யூட்டேஷனல் பவர் அதிகமா தேவைப்படும். அது இல்லாம நீங்க இந்த மாதிரி நார்மலைசேஷன்லாம் பண்ணாம போட்டீங்கன்னா உங்களோட அவுட்லேயர் டேட்டா இருக்குல்ல, அது வந்து பேட்டர்னை வந்து லைட்டா நம்ம கத்துக்க வேண்டிய பேட்டர்னா நம்மளை கத்துக்க விடாம பண்ணிடும். அது நம்மள வேற பேட்டர்னை இன்டர்பிரேட் பண்ண வச்சிடும் நம்ம மாடலுக்கு. ஸோ ஒரு நல்ல ப்ராக்டிஸ் என்னன்னா, மோஸ்ட்லி நீங்க நியூரல் நெட்வொர்க் பில்ட் பண்றப்ப உங்க டேட்டா செட்ல இருக்க டேட்டாவை நார்மலைஸ் பண்ணுங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க. ஸ்டாண்டர்டைசேஷன் என்னன்னா, ஒரு டேட்டா எக்ஸ் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மேக்ஸ் பை எக்ஸ் மேக்ஸ் பை எக்ஸ் மின். இது வந்து நீங்க உங்க டேட்டா செட் ரேஞ்சுக்குள்ள கொண்டு வரீங்க. அதுக்காக தான் நீங்க வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் யூஸ் பண்ணுவீங்க. நார்மலைசேஷன் வந்து உங்க டேட்டா செட்டை 0 to 1 ரேஞ்சு கொண்டு வரீங்க. அதுக்காக தான் நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி இது வந்து ஒரு ரூல் ஆஃப் தம்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எல் மாடல்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க, டிஎல் மாடல்னா நார்மலைஸ் பண்ணிடுங்க. பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க மோஸ்ட்லி உங்களுக்கே புரிஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூல கேட்டா நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க. ரூல் ஆஃப் தம்ப் என்னன்னா இதுதான் பண்ணுவாங்க யூஸ்வலின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா இதான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒன் ஹார்ட் பண்ணுவோம். ஒன் ஹார்ட் என்கோடிங் ஏன் பண்றோம்? நான் முன்னாடி என்ன சொன்னேன், மிஷின்ஸால ஹியூமன் லாங்குவேஜ் எனக்கு அந்த ஆட்ரிபியூட் டிஃபரெண்ட் டைப்ல இருக்கும், அது எல்லாத்தையுமே இது பண்ண முடியாது. ஒரு யூனிஃபைடு ஃபார்மட்டா ஒரு நம்பர்ஸ்க்கு மாத்துறேன்.
ஒரு மிஷினால நம்பர்ஸ் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எனக்கு நம்பர்ஸா இருந்தாதான் என் மாடல்ஸ் எல்லாம் போட்டு நான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா, நான் வந்து என்னோட ஸ்ட்ரிங் டேட்டா இருக்குல்ல, அதாவது அந்த ஸ்ட்ரிங் காலம் வந்து மல்டிபிள் கிளாஸஸ். இப்போ ஸ்டூடெண்ட் இருக்கான், அந்த ஸ்டூடெண்ட்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்கானா, அபிஷேக், அஜய், ஆதித்யா அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்கும். அந்த 10 பேரையும் மாடலால ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலுக்குள்ள ஃபிட் பண்ண முடியாது. ஆனா நம்ம நாங்க எங்களுக்கே ஒரு நம்பர் அசைன் பண்ணிக்கிட்டா நாங்க வந்து எங்களை வந்து மாடலுக்குள்ள ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இந்த தப்பா நானும் பண்ணியிருக்கேன். லேபிள் என்கோடர் யூஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டுருவாங்க. இங்க என்ன பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ அபிஷேக் 1 இருக்கு, இப்போ வந்து ஜெபஸ்க்கு 10 இருக்குன்னா, இப்போ வந்து இது ஏதாவது ஒரு மீனிங் சொல்லுதா? இது மீனிங்கே கிடையாது. ஆக்சுவலி சும்மா ஒரு நம்பர் நியூமரிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறேன். ஆனா 10ஓட மேக்னிடியூட் 1 விட அதிகம். இங்க வந்து ஏதோ ஒரு மீனிங், ஒரு தேவையில்லாத பேட்டர்ன் உருவாகுது. ஓகே, ஜெபஸ்னா 10, ஜெபஸ்னா வந்து அப்போ 10னா இது வந்து ஹைட் போல, அப்ப ஹைட் ஜெபஸ் அதிகம், அபிஷேக் கம்மி, அந்த மாதிரி ஒரு மீனிங் தேவையில்லாம வருது. அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா எப்பயுமே இண்டிபெண்டன்ட் டேட்டால உங்களுக்கு வந்து கேட்டகரிக்கல் கிளாஸஸ் இருந்தாலே அதுக்கு ஒன் ஹார்ட் என்கோடிங் தான் பண்ணணும். இதான் இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூல கேட்பாங்க, வேர் யூ ஷுட் யூஸ் ஒன் ஹார்ட் என்கோடிங், வேர் யூ ஷுட் யூஸ் லேபிள் என்கோடிங். லேபிள் என்கோடிங்கிற பேர்லயே இருக்கு, லேபிள்ஸ்ல மட்டும்தான் நீங்க லேபிள் என்கோடிங். லேபிள்னா என்ன? டிபெண்டன்ட் டேட்டா விச் இஸ் டிபெண்ட் ஆன் த இண்டிபெண்டன்ட் டேட்டா. டார்கெட் டேட்டாவை தான் டிபெண்டன்ட் டேட்டான்னு வாங்க, அதுதான் லேபிள்ஸ். இங்கதான் நீங்க லேபிள் என்கோடிங் பண்ணணும். இங்க வந்து ஒன் ஹார்ட் என்கோடிங் தான் பண்ணுவோம் உங்க இண்டிபெண்டன்ட் டேட்டால. இதை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இது என்ன சின்டாக்ஸ்னு உங்களுக்கே தெரியும். எத்தனை கிளாஸ் இருக்கு? இப்போ 10 கிளாஸ் இருக்குன்னா 10 டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட் இருக்கு. அது நீங்க என்ன பண்றீங்கன்னா கேட்டகரிக்கு ஒயிட் ரெயின்ன்றத ஒரு ஒன் ஹார்ட் என்கோடிங் நீங்க வந்து டார்கெட் டேட்டாக்கு ஒன் ஹார்ட் என்கோடிங் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இதுக்கு தான் பண்ணிடவே கூடாது. எதுக்கு? என்னது, இண்டிபெண்டன்ட் டேட்டாக்கு பண்ணிடக்கூடாது. ஸோ ஓகே, ஒயிட் ரெயின் கேட்டுக்கு வந்து கேட்டகரிக்கெல்லாம் பண்ணி ஒயிட் எஸ் கேட்டுக்கும் அந்த கேட்டகரிக்கும் பார்க்குறீங்க. Label processing complete data and data normalized and label encoding வந்துச்சு. ஓகே, ஒரு நிமிஷம் திருப்பி தண்ணி குடிச்சுக்கிறேன். எத்தனை வாட்டிடா குடிப்போம் ஏதாச்சும்? ஸ்டோன் தொண்டை ஃபார்மேஷன் வலிக்குதுடா. கத்தின்னு வேற இருக்கு. டக்கு டக்குன்னு முடிச்சு தூக்கி கொடுவேன். நான் 40 அஜய் மேல பண்றேன். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 40 ஆயிடுச்சாடா? 9:30க்கு ஆரம்பிச்சேன். பரவாயில்ல விடு, ஏதோ பேசுறேன். சரி, இன்னும் டக்குனு ஓகே. சீக்வன்ஸ் இல்லை என்ன சொன்னேன்? சீக்வன்ஸ் எல்லாம் லேயர்ஸை வந்து நீங்க உள்ள போடுவீங்க. ஓகே, ஃபிளாட்டன்னா நம்ம வர இமேஜா ஃபிளாட்டன் பண்றோம். என்ன ஷேப்புக்கு? 28,28,1 ஆல்ரெடி ஃபிளாட்டன் இதாக வருது. ஏன் ஃபிளாட்டன் பண்றோம்லாம் கேட்காதீங்க. அந்த நாய் அப்படிதான் எழுதி வச்சிருக்கோம். இங்க கோடு இங்க கோடு அப்படிதான் எழுதி வச்சிருக்கான். அதனால நான் அது வந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல, டைரக்டா ஜிபிடி போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க போட்டிருக்கேன். ஃபிளாட்டன் அவன் அப்படிதான் எழுதி வச்சிருக்கான். இப்பெல்லாம் இங்க எழுதணும், இது இல்லைன்னா கூட வரும். இது வந்து டென்ஸ் வந்து நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் அங்க போடணும்னு சொல்லி நம்ம ஒரு டென்ஸ் லேயர்ல எப்படி சொல்லுவோம்னா 128னா 128 நியூரான்ஸ் அங்க எழுது. என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அந்த நியூரான்ஸ்க்குலாம் நீ கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அங்க போகணும். ஆக்டிவேஷன் ரெலுனா நான் என்னன்னு சொல்லலாம், பட் ஆனா அதை நாளைக்கு ஆதித்யா எடுப்போம், அதனால நான் எதுவும் சொல்ல வரல. ஓகே, இது வந்து நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எவ்வளோ? 10 இருக்கும் பாருங்க, 10. அப்போ 10 கிளாஸஸ், 10 அவுட்புட் வருது. அப்போ கடைசியில எல்ல 10 கிளாஸ் ஆக்டிவேஷன் சாஃப்ட் மேக்ஸ். இது என்னன்னு ஆதித்யா நாளைக்கே எடுப்போம், நாளைக்கே பாத்துக்கலாம். என்னடா எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வரும். ஏய், நாளைக்கு நீ டீட்டெயிலா சொல்றா, எனக்கு நீயே சொல்லு. இப்ப நான் எடுத்தா புரியாது. அடம் வந்து என்னது? அடாப்டிவ் மூவ்மெண்ட். அடாப்டிவ் மூவ்மெண்ட் அதை வந்து லேர்னிங் ரேட் அதையே ஆப்டிமைஸ் பண்ணி அதையே போட்டு எப்படின்னா எனக்கு மறந்துச்சு. கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க? சொல்லு, ஆதித்யா சொல்லுவாங்க. அதான் ஆதித்யா சொல்லுவோம். அதையும் எனக்கு ஃபார்முலா மறந்துச்சு ஆக்சுவலி. பைனரி கிளாஸ் என்ட்ரோபின்னு இருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் 2 கிளாஸ்னா அது யூஸ் பண்ணலாம். கேட்டகரி கிளாஸ் மல்டிபிள் கிளாஸ் தான் யூஸ் பண்ணலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். டீப் லேர்னிங் அப்ளிகேஷன் லெவல்ல இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மெட்ரிக்ஸ் வந்து அக்யூரசி. ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொன்னீனாலே அவனுக்கே தெரிஞ்சிடும். யூ நோ த சம் ஸ்டஃப்னு தெரிஞ்சிடும். அவனுக்கே கேட்க மாட்டான். ஆமா, அவன் கேட்க மாட்டான், விட்டுருவான். எனக்கு அவனுக்கே தெரியாது. நான் கே ஃபோல்டுக்கு ஒரு கண்டென்ட் சொன்னேன், அதுலயே அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க, எனக்கு தெரியும் விட்டான். அதான் ஃபுல் ஸ்டாக்ல போய் அடிச்சான். அந்த தப்பு பண்ணிடாதீங்க, லைட்டா தெரிஞ்ச மாதிரியே தெரியாத மாதிரியே வச்சுக்கோங்க. மாடல் டாட் சம்மரி போட்டீங்கன்னா உங்களுக்கு மாடலோட லேயரு, அதோட அவுட்புட் ஷேப் என்னென்ன,
அது என்னென்ன பராமீட்டர், எவ்வளவு பராமீட்டர் இருக்குன்னு பாருங்க. parameters எவ்வளவு பராமீட்டர் trainable non trainable parameters னு தமா போட்டுருக்காங்க. தூண்ட trainable மாடலுக்கே 1,00,000 பராமீட்டர். parametersங்கிறது என்னன்னா ஜெனரல் டெர்ம்ஸ்ல ஸ்கில்ஸ். இப்போ அபிஷேக் எவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்குன்ற மாதிரி இந்த மாடலுக்கு எவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கு. இப்ப மாடலுக்கு எவ்வளவு நிறைய ஸ்கில்ஸ் இருந்துட்டு போலாம். இப்போ நான் இந்த டைம்ல இப்ப அபிஷேக்கு என்னென்ன ஸ்கில், நாளைக்கு அபிஷேக் ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போறான்னா அந்த டைம்ல அவனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும், லைக் அவனுக்கு விஷன் வேணும், அஜிலிட்டி வேணும், இதெல்லாம் அவனுக்கு நாளைக்கு கேமுக்கான மெயினான ஸ்கில்ஸ் தேவை. சோ அதே மாதிரிதான் மாடல், அபிஷேக் மாதிரிதான் ஒரு மாடல். இப்ப மாடலுக்கும் நிறைய ஸ்கில்ஸ் வச்சுக்கலாம். ஆனா இப்ப மாடல நான் என்ன டெஸ்ட் வைக்க போறேனோ அந்த டெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கில்ஸை மட்டும் ட்ரெயின் பண்றேன். அதுதான் பெராமீட்டர்ஸ். பெராமீட்டர்ஸ்னா என்னடா புதுசா ஏதோ ஒரு வேர்ட் இருக்கேன்னா அவசியம் இல்லை. ஜென்ரலா வெயிட்ஸ், நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றதுதான் பெராமீட்டர். கரெக்ட்டா? லேயர்ல எவ்வளவு வெயிட்ஸ் இருக்கு, இந்த லேயர்ல எவ்வளவு வெயிட்ஸ். ஃபிளாட்டிங் லேயருக்கு உங்களுக்கு வெயிட்டே இருக்காது. சோ பெராமீட்டர் 0 தான். இல்ல நீங்க மாடல் ஏதாவது ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்க ட்ரெயினபிள் பெராமீட்டர்ல 0ன்னு வரும். நான் ட்ரெயினபிள் பெராமீட்டர்ல எவ்வளவு பெராமீட்டர் வரும். ஓகே, இவங்களால எல்லா மாடலையும் பில்ட் பண்றோம், ஃபிட் பண்றோம். பேட்ச் சைஸ்னா உங்க டேட்டா செட்டை எவ்வளவு பேட்சஸ் வைக்கணும். இப்ப நீங்க பேட்ச் வைக்கலன்னா ஒரு டேட்டாவை ரீட் பண்ணி அவுட்புட் கண்டுபிடிச்சு அப்டேட் பண்ணணும். நீங்க பேட்சஸ் போட்டீங்கன்னா பேட்ச் கிரேடியன்ட் டிசைன் நடக்கும். அது எப்படின்னா ஒரு பேட்சோட எவாலுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எரர் எல்லாமே நீ ஆவரேஜ் பண்ணி அந்த ஆவரேஜ் எரரை நீ வந்து பேக் ப்ரொபகேஷனுக்கு யூஸ் பண்ணிப்ப. உனக்கு எரர் முடிஞ்ச வரைக்கும் நார்மலைஸ்டாவும் எரர் கம்மியாகும், எரரியஸா இருக்காது உங்களோட அவுட்புட். ஆமா, முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணலாம் பேட்ச் சைஸ். அதுவும் இல்ல, டேட்டா அதிக லெவல் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம லார்ஜ் ஸ்கேல் டேட்டாக்கெல்லாம் வந்து பேட்ச் தான் யூஸ் பண்ணுவோம். பேட்ச் சைஸ் 32ங்கிறது என்ன சொல்லுங்கன்னா ஒரு இப்பாக் ரன் ஆகுற அப்பவுமே உனக்கு 32 பேட்சஸா உன்னோட முழு 10,000 டேட்டானா 1000/32 அந்த வேல்யூ என்ன வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீ அப்டேட் பண்ணுவ. அதுதான் கான்செப்ட். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல மறுபடியும் சொல்லு. இப்ப 1000/32னா 1000 டேட்டா இருக்குன்னா 1000 எவ்ரி 32 டேட்டாவை நீ ஸ்டோர் பண்ற. அப்ப எத்தனை 32 டேட்டாஸ் இருக்கும், லைக் எத்தனை பேக் ஆஃப் 32 டேட்டாஸ் இருக்கும் நீ கண்டுபிடிக்கணும். 1000/32 எவ்வளவு வேல்யூ தெரியல, நிறைய வரும். சரி, 64/128/64 128/32 128/32 எவ்வளவு? 32 4. அப்போ வந்து உன் நம்பர் ஆஃப் பேட்சஸ் வந்து 4. உன் இப்பாக் வந்து ஒரு இப்பாக் வந்து 4 ஒரு இப்பாக்கு ஒரு பேட்சுக்கும் அப்டேட் ஆகும். எடுத்து மொத்தமா அதோட ஆவரேஜ் எடுத்து வெச்சுக்கும். அப்படியானா ஒரு இப்பாக் ஓவர். ஒரு இப்பாக்கு அந்த பேட்சோட ஆவரேஜ் எடுக்கும், அதை அப்டேட் பண்ணும். இப்ப அடுத்த பேட்ச் போவோம், அதோட அப்டேட் பண்ணும். 4 பேட்சுக்கு முடிஞ்சா ஒரு இப்பாக் முடியுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப நீங்க பேட்சஸ் கொடுக்கலன்னா ஒரு ரோவையும் எடுத்து அதுக்கு கால்குலேட் பண்ணி அதுக்கு அவுட்புட் கண்டுபிடிச்சு அதுக்கு எரர் கண்டுபிடிச்சு அதோட எரரை பேக் ப்ரோபகேட் பண்ணி அதோட பேக் ஒரு ரோக்கே ஒரு பேக் ப்ரோபகேஷன் நடக்கும், அப்டேட் நடக்கும். கொஞ்சம் நினைக்கிறேன். இப்பாக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் உன் டேட்டாவை நீ வந்து ஒரு ஃபுல் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா இபாக்ஸ். வேலிடேஷன் ஸ்பிட் வந்து ஓகே ட்ரெயின் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம். அவன் மாடல் அட் த சேம் டைம் உன் மாடல் அப்பயே நீ வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டாவை எடுத்து வச்சு நீ ட்ரெயின் பண்ண அதை அந்த எடுத்து வச்ச டேட்டா வச்சு அதை டெஸ்ட் பண்ணி வேலிடேட் பண்ணும். ஓகே இவ்வளவு அக்யூரசி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நீங்க அப்படி நீங்க செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வேலிடேஷன் ஸ்பிட் போடலாம், இல்லைன்னா போடாமே பண்ணலாம் அவசியம் இல்லை. வேலிடேஷன் ஸ்பிட் போடணும்னு அதனால இங்க இருக்கட்டும். சாரி, அதை எடுத்துட்டேன், அது பிரச்சனை இல்லை. வர்போஸ்னா என்னடா ஆதித்யா, எனக்கே மறந்துச்சு. ஞாபகம் இல்லை, எனக்கும் ஞாபகம் இல்லை. அந்த கீவேர்டு என்னன்னு தெரியல, கீவேர்ட் பராமீட்டர் என்னன்னு தெரியல. அதாவது மாடல் எனக்கும் ஞாபகம். சரி, நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன், மிச்சத்தெல்லாம் பார்த்துட்டே போவோம். இப்போ அப்புறம் இப்ப நீ இதெல்லாம் வச்சு உன் மாடல் இது ட்ரெயின் ஆகணும்னு அக்யூரசி கண்டுபிடிப்பேன். ஆமா, இங்க பாரு அக்யூரசி லாஸ். நான் சொன்ன வேலிடேஷனுக்கு ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கோ, அதை வச்சு அக்யூரசி கண்டுபிடிக்கணும், அதுக்கான லாஸையும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டலா ஒரு அக்யூரசி எவ்வளவு லாஸ் எவ்வளவு. வர்போஸ்னா உனக்கு எல்லாத்தையும் கொடுக்காம எது வேணுமோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மாடல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம நீ நாளைக்கு எடு. ஓகே, எண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒர்க். தேங்க்யூ, பாய் பாய். சிவகுமார் நீ ஆஃப் பண்ணிக்கோ இதை.